ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சத்சரிதம் அத்தியாயம் 34. ஒரு ஊரில் ஒரு டாக்டர் இருந்தார். எங்கே இருந்தார்னா மாலேகாம் அப்படின்ற ஒரு இடத்துல. அது எங்கே இருக்குன்னா நாசிக் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நாசிக் டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் ஷீரடிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த டாக்டருடைய சிஸ்டருடைய பையனுக்கு ஒரு எலும்புருக்கி நோய் அப்படின்னு ஒரு வியாதி வந்திருக்கு. அது டியூபர்குலோசிஸ் ஆப்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நோயை குணப்படுத்த இந்த ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் சிகிச்சை கொடுத்து பார்க்குறாரு. மருந்து மாத்திரை எதுவும் அந்த பையனுக்கு எந்த பையனையும் கொடுக்கல. டாக்டருடைய ஃப்ரெண்ட்ஸு சில டாக்டர்ஸும் அவருடைய பிரதர்ஸும் கூட சில சிகிச்சை முறைகளை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. சர்ஜரியும் பண்ணி பார்க்குறாங்க. அப்போவும் இந்த பையனுக்கு எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்கல. அப்போது பையனுடைய அப்பா கிட்ட அம்மா கிட்டேயும் நண்பர்களும் ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரே சாய்ஸ் என்னென்னா நீங்கள் கடவுளுடைய உதவியை தான் நீங்கள் நாட வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான குணமாக்க முடியாத டிசீஸுக்கெல்லாம் தன்னுடைய கடைக்கண் பார்வையினாலேயே பாபா பார்த்து இந்த மாதிரி வியாதிகளெல்லாம் குணமடைச்சிடுறான்னு சொல்கிறாங்க. அப்போது இதை தெரிஞ்சின்ற பையனுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, குழந்தைய அழிச்சுட்டு ஷிரடிக்கு வந்துடுறாங்க. மசூதிக்கு வராங்க. பாபா முன்னால் அந்த குழந்தைய வச்சு ரொம்ப பணிவுடன் பக்தியுடனும் மரியாதையுடனும் பாபாட்ட வேண்டுறாங்க. எங்கள் பையனை எப்படியாவது கொஞ்சம் நீங்கள் தான் காப்பாற்றணும் பாபா அப்படின்னு. பாபா உடனே அவர் மனசில் ஒரு கருணை வந்துடுறது. உடனே அந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இந்த மசூதியில் யார் தஞ்சம் புகுங்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிறவிலையும் டில் தேர் டெத்து, அந்த காலத்தின் முடிவு வரைக்கும் அவங்க எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அதனால் நீங்கள் இப்போது நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நம்ம இந்த சாப்டரே முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா உதி தான். அந்த உதியை கொடுத்து அந்த நோய் மேலே தடவை சொல்கிறாங்க. அந்த கட்டி மேலே இந்த பேரண்ட்ஸு அந்த உதியை தடவிண்டே இருக்காங்க. ஒரு வாரத்தில் ஏற்கனவே பாபா ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தார் இல்லையா, ஒரு வாரத்தில் அவன் குணமடைஞ்சிருவான் அப்படின்றாரு. அதனால் நீ கடவுளை நம்பு. இந்த இடம் மசூதி இல்லை, இது துவாரகா மாயி. இதில் காலை எடுத்து வச்சவன் உடல் நலம் மட்டும் இல்லை, ஆரோக்கியம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் பெறுவோம் அப்படின்னு பாபா சொல்லிடுறாரு. அவங்களுடைய தொல்லைகளும் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த நேரத்தில் இந்த பையனை பாபா முன்னால் உட்கார வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த எந்த இடத்துல அந்த டியூபர்குலர் ஆப்சஸ், போன் ஆப்சஸ் பிரச்சனை இருக்கோ அது மேலே பாபா என்ன பண்ணுறாருனா தன்னுடைய கையை வச்சு மெதுவாக தடவி அந்த பையன் மேலே ஒரு அன்பாக ஒரு பார்வையை பார்க்குறாரு. பையன் என்ன இருந்ததுன்னா பாபா கை பட்ட உடனேயே அந்த பார்வையினாலேயே பையன் சந்தோஷம் அடைஞ்சிடுறான். பாபா அந்த உடியை தடவி விடுறாரு. கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பையனுடைய வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைஞ்சு ஃபுல்லாக க்யூர் ஆகி சந்தோஷம் அடைஞ்சிடுறான். இது எப்படின்னு பார்த்தா பாபாவுடைய உதியும் அந்த பார்வையுமே இந்த பையனுடைய வியாதியை குணப்படுத்திட்டு இல்லையா, அதுக்கு அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பாபாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸை சொல்லிவிட்டு ஷிரடியை விட்டு தன்னுடைய ஊருக்கு போயிடுறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட இந்த பையனுடைய மாமா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு டாக்டர் தானே. அவர் என்ன பண்ணுறாருன்னா சர்ப்ரைஸ் ஆகிறாரு. என்னடா அது, மருந்து மாத்திரை சர்ஜரியெல்லாம் குணமாக்காததை பாபாவுடைய பார்வையும் ஒரு உதியுமே ஒரு வாரத்தில் இந்த பையனை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுது அப்படின்னு நினச்சிட்டு தானும் போய் ஷிரடிக்கு போகணுன்னு விரும்புகிறாரு. ஏதோ ஒரு வேலை விஷயமா பம்பாய்க்கு போகும்போது ஷிரடிக்கு போயிட்டு போகலான்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் அந்த மாலேகாவிலையும் மன்மாட்லேயும் அவர் போயின்னு இருக்கும்போது சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பாபாவுக்கு எதிராக ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு பல பேர் இருந்தாலும் கெட்ட விஷயத்தை
2 பேர் காதில் பாய்ச்சிட்டா போகிறோம், அது விஷம் மாதிரி பரவிடும். இந்த மண்மாடு அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஷிரடியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. இந்த டாக்டர் மாமா காதில் இந்த கெட்ட விஷயத்தை பாபாவை பற்றி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இனிமேல் ஷிரடிக்கு போவேணாம் அப்படின்னு சொல்லி நேராக பம்பாய்க்கு போயிடுறாரு. தன்னுடைய ஷிரடி விஜயத்தை கைவிட்டுறாரு. அந்த இடத்துல அவருக்கு லீவ் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த லீவ் டேஸை வந்து அலிபாக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறாரு. அப்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பம்பாயில் இருந்தபோது 3 நாளும் அவருக்கு நைட்டில் ஒரு கனவு, நீ வந்து என்னை நம்ப மறுக்கிற இல்லையா அப்படின்னு அவர் மனசில் ஒரு குரல் எழுது. டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த குரல் வந்து நிச்சயமாக பாபாவுடைய குரலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய மனசை மாற்றின்னு என்ன பண்ணுறாருன்னா, ஷிரடிக்கு திருப்பியும் பிளான் பண்ணுறாரு போகலான்ட்டு. அந்த நேரத்தில் பம்பாயில் ஒரு ஃபீவர் வந்த ஒரு நோயாளியை அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கார் அவர். அந்த நோயாளியுடைய ஜுரம் வந்து சீக்கிரம் குணமடையுமான்னு பார்த்தா அதுக்கு உண்டான எந்த ஒரு சிம்டம்ஸும் கிடைக்கல அவருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஷிரடி பிரயாணத்தை திருப்பியும் போஸ்ட்பான் பண்ணிடுறாரு. அப்படியே அவர் நினச்சிட்டு இருக்கும்போது தம் மனசில் ஒரு சின்ன ஒரு பரீட்சையை வச்சுக்கிறாரு. அதாவது இந்த நோயாளி இன்றைக்கி நம்ம ட்ரீட்மெண்ட் மூலிமா அவனுடைய வியாதி க்யூர் ஆகிடுச்சுன்னா நான் நாளைக்கே ஷிரடிக்கு வந்து பாபாவை தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு தன் மனசில் வந்து ஒரு ஓத்து எடுத்துக்கிறாரு. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, அவர் எப்போ அந்த மனசில் அந்த ஒரு தீர்மானத்தை எடுத்தாரோ அந்த நிமிஷத்துலேருந்து அந்த நோயாளியோட ஜுரம் கடகடன்னு குறைஞ்சி பூரண நிலைக்கு வந்துடுறது. அந்த பேஷண்ட்டும் சாதாரண நிலைக்கு வந்துடுறாரு. உடனே டாக்டர் என்ன பண்ணுறாரு, நம்ம என்ன ஒரு முடிவு எடுத்தோமோ அது பிரகாரம் ஷிரடிக்கு போகணுன்ட்டு ஷிரடிக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு பாபாவை பார்க்குறாரு. மசூதியில் நமஸ்காரம் பண்ணுறாரு. அப்போது அவருக்கு என்ன வருதுன்னா, பாபா தன்னுடைய டிவோட்டி ஆகிற அளவுக்கு சில விஷயங்களை கொடுத்துருக்காரு. டாக்டர் என்ன பண்ணுறாரு, 4 நாள் ஷிரடியில் தங்கி பாபாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உதியை வாங்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறாரு. இது இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு 15 நாளுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, விஜாப்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த டாக்டருக்கு ஒரு ப்ரமோஷனோட ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது. இந்த டாக்டருடைய சகோதரி மகன் அந்த டியூபர்குலோசிஸ் போன் ஆப்சஸில் ட்ரீட்மெண்ட் பண்ண விஷயந்தான் இந்த டாக்டருக்கு பாபாவை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. இது எப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரியான ஒரு விஜயம்லாம் ஞானிகளுடைய பாதத்தில் நம்மளுடைய பக்தியை அசைக்க முடியாத ஒரு தோற்றுவிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.